ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 579 ஆரம்பிக்கிறது. ஒரு ஜீவனானவன் யாரால் பலாத்காரமாக செலுத்தப்பட்டு பாபம் சரதி, பாபத்தில் போகிறான், பாபத்தில் புகுகிறான், அதாவது பாவம் பண்ணுகிறான். தானே மனசார தெரிந்து இஷ்டப்பட்டு செய்யாமல் வேறு யாரோ பலவந்தமாக பிடித்து தள்ளின மாதிரி மனுஷர்கள் பாபத்தில் போய் விழுகிறார்களே, இப்படி பிடித்து தள்ளும் அந்த ஆசாமி யார்? பகவானை அர்ஜுனன் கேட்கிறான். சம்சாரம் என்பது துவைத்தம், அதனால் பயம் என்று சொன்னோம். பயத்தை தருவது எதுவோ அது பாபம். ஆகையால் பரதர்மத்தில் போவது பகவான் சொன்னபடி பயாவக என்றால் அது பாபத்தை உண்டாக்குவதாகவே இருக்கும். இதனால்தான் அர்ஜுனன் பாபத்தை குறிப்பிடுகிறான். சுதர்மத்தை விட்டு பரதர்மம் மேற்கொள்வது பாபம். இது மட்டுமில்லை, இன்னும் அநேக பாபங்கள். நரகலோகங்களின் வர்ணையை பார்த்தால் தெரியும். எத்தனை ஆயிரம் பாபங்கள் இருக்கின்றன, அது ஒவ்வொன்றுக்கும் என்ன தண்டனை என்று. இந்த பாபங்கள் எல்லாவற்றையும் குறித்துத்தான் அர்ஜுனன் கேட்கிறான். மனுஷர்கள் அநேக பாபங்களை பண்ணிவிடுகிறார்கள். எல்லாமே யோசித்து திட்டம் போட்டு இவர்கள் பண்ணினார்கள் என்று இல்லை, தங்களையும் மீறி பண்ணிவிடுகிற மாதிரி தான் இருக்கிறது. அனிச்சன் என்று இதைத்தான் அர்ஜுனன் சொன்னது. இப்படி இவனை பண்ண வைப்பது யார் என்று கேட்கிறான். இங்கே அர்ஜுனன் ஜீவர்கள் பாபம் பண்ணுவதற்கு எந்த சக்தி காரணம் என்றுதான் கேட்கிறான். பாபத்திலிருந்து ஜீவன் விடுபட வழி என்ன என்று கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தால் எத்தனை சறுக்கு விழுந்தாலும் அத்தனை பாபத்துக்கும் இடையிலேயும் விடாமல் சுதர்மத்தையே பின்பற்றி கொண்டு போனால் அதுவே பாபத்தில் இழுத்துவிடும். அசுர விருத்திகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவனை விடுவிக்கும் என்று சொல்லியிருப்பார். ஏற்கனவே இதை அவர் அவனுக்கு சொல்லி ஆயிற்று. சுதர்மப்படி நிஷ்காமிய கர்மயோகம் செய்வதை குறித்து இந்த தர்மத்தை சொல்பம் அனுஷ்டிக்க ஆரம்பித்து விட்டாயானாலும் மகாபயமான சம்சாரத்திலிருந்து ரட்சித்துவிடும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். பயம், பாபம், பந்தம், சம்சாரம் என்று எல்லாம் ஒரே விஷயத்தை சொல்கிறவைதான். ஆகையால் பயத்திலிருந்து ரட்சிப்பது என்றால் பாபத்திலிருந்து மீட்பது என்றே அர்த்தம். இப்பொழுது அர்ஜுனன் பாப மோச்சனத்துக்கு வழி கேட்கவில்லை, ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார் என்பதால் இருக்கலாம். பின்ன என்ன கேட்கிறான் என்றால், தேவ அசுர குணங்களின் சண்டையில் அசுரர்களான பாபவிருத்திகளை உண்டாக்கி அவற்றில் ஜீவனை தூண்டி விடுகிற சக்தி என்ன? ஒரு மனுஷனை பாபத்திலே கட்டாயப்படுத்தி பூத்துகிற ஆசாமி யார் என்றே கேட்கிறான். காமக்ரோதம் அதுவா? 2 சக்திகள் காரணம் என்று பகவான் பதில் சொல்கிறார். அவை என்னவென்று பேரை சொல்கிறார். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்னேய மிகவைரினம். ஏஷ இது எது காரணம் என்று கேட்டாயே, அது என்னவென்றால் காம என்றால் காமம், அதாவது ஆசைதான் மனிதனை பாபத்தில் தள்ளுவதான எல்லா கெட்ட விருத்திகளையும் தூண்டிவிடும் மூல காரணம். அது மட்டும்தானா? இன்னொன்றும் இருக்கிறது. ஏஷக குரோதக, அது இன்னொன்று என்னவென்றால் குரோதம், அதாவது கோபம். இந்த இரண்டும் ரஜோகுண சமுத்பவ மானவை. அதாவது மனுஷ மனசு சாந்தமாகி சாத்விகமாகவும் இல்லாமல் ஓய்ந்து மந்தித்து போய் தாமசமாகவும் இல்லாமல் வேகப்பட்டு கொண்டு கொந்தளிப்பிலே இருக்கிற ஒரு நிலை உண்டே, அந்த நிலைக்கு ஆதாரமாயுள்ள குணமான ராஜசத்தில் உண்டானவை ரஜோகுண சமுத்பவ. உண்டானவை என்று நான் சொன்னாலும் பகவான் ஒருமையில் உண்டானது என்றுதான் சொல்கிறார். சமுத்பவ என்பது ஒருமைதான். காமம் ஒரு காரணம், இன்னொன்று குரோதம் என்பதாக 2 சொல்லிவிட்டு அவை ரஜோகுணத்தில் உண்டானவை என்காமல் அது ரஜோகுணத்தில் உண்டானது என்று சொன்னால் இது சொற்குற்றம்தானே என்றால் குற்றம் பகவான் மேலில்லை, என் குற்றம்தான். காமம் தவிர இன்னொன்று குரோதம் என்று நான் தான் சொன்னேன், பகவான் அப்படி சொல்லவில்லை. எது ஜீவனை பாபத்திலிருந்து பிடித்து தள்ளுகிறது என்று அர்ஜுனன் கேட்டதற்கு, எதுவா? அதுதான் காமம், அதுதான் குரோதம், அது ரஜோகுணத்தில் உண்டானது. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ என்றே சொல்கிறார். அதாவது காமமாக இருக்கிற அதுவேதான் குரோதமாகவும் இருக்கிறது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். காமத்துக்கு இன்னொன்று குரோதம் என்று காட்ட இங்கே வார்த்தை இல்லை. காமமும் குரோதமும் ஆகிய ஒரு கெட்ட சக்தி என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் காமக்ரோதம், அதாவது விருப்பு வெறுப்பு என்று இரட்டையாக நாம் எப்பொழுதும் சொல்வதாலேயே அந்த பழக்கத்தில் நான் தான் ஒன்று இன்னொன்று என்று சொல்லிவிட்டேன். அப்படியானால் காமமும் குரோதமும் ஒன்றா என்ன?
காமம் ஆசைப்படுகிற உணர்ச்சி, விருப்புணர்ச்சி. குரோதம் என்பதோ துவேஷ உணர்ச்சியில் உண்டாவது. நேர்மாறான விருப்பம் வெறுப்பும் எப்படி ஒன்று? சுதர்மம் வேண்டாம் என்று விடுவது வெறுப்பிலே, பரதர்மம் வேண்டும் என்று எடுத்துக்கொள்வது விருப்பத்திலே. இந்த இரண்டும் எப்படி ஒன்று? ஒன்றுதான். யோசித்து பார்த்தால் புரியும். காமமே நிறைவேறாத போது குரோதம் என்ற ரூபத்தை எடுத்துக்கொள்கிறது என்று புரியும். நமக்கு ஒன்றிலே ஆசை இருந்து அதை கிடைக்காவிட்டால்தான் கோபம் உண்டாகிறது. நமக்கு ஒருத்தரிடம் வெறுப்பு ஏற்படுகிறது என்றால் அது நமக்கு எது விருப்பமோ அதற்கு மாறாக அவர் நடக்கிறார் என்பதால் தான். நம் விருப்ப பூர்த்திக்கு தடை ஏற்பட்டால் அதுவே வெறுப்பாகிறது. நம் ஆசையின் நிறைவேற்றத்துக்கு எதுவோ குறுக்கே வந்தால் அதனிடம் கோபம் உண்டாகிறது. பரதர்மத்திலே ஏற்படுகிற ஆசை அல்லது விருப்பத்துக்கு தடையாக இருக்கிறது என்பதால் தான் சுதர்மம் வேண்டாம் என்று அதை வெறுத்து விட்டுவிட தோன்றுகிறது. ஒவ்வொரு ஆசைக்கும் இப்படியே. ஆசையாலே துவேஷம் ஏற்படுகிறது. பந்தை எரிகிறோம், இதுவே நம் ஆசையின் ஓட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது குறுக்கே தடையாக ஸ்வர் மாதிரி ஏதோ வருகிறது. உடனே பந்து நம்மிடமே திரும்புகிறது அல்லவா? அப்படி திரும்பும் வேகம்தான் குரோதம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.